Mava Shiva. Dr. A.S. Mahashri Rajan's Gold Time in Peaceful Life program ku swagatham. நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய கேட்குறாரு. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் சொன்னா அந்த மெஷினரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வரணும், இல்ல ஜெராக்ஸ் மிஷின் வாங்கிட்டு வரணும், பிரிண்டிங் மிஷின் வாங்கிட்டு வரணும். எந்த மிஷின் எடுத்துட்டு வந்தாலும் அந்த நாள் பார்த்துட்டு நீங்க எந்த டெம்பிளுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்தா எப்படி பூஜை பண்ணா உங்களுக்கு நல்லா பிசினஸ் கிடைக்கிறது அது பார்த்துட்டு செஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமா வரும். இந்த எபிசோட்ல அதை பத்தி பேசலாம். ப்ளீஸ் வெல்கம் டாக்டர் A.S. Mahashri Rajan. வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். மவ சிவ மவ சிவ. சோ நிறைய பேர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிசினஸ்ல நல்லா சம்பாதிக்கணும், நல்ல ஒரு உயர்வு வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார்கள். ஆனால் அதை முதலாக வாங்கக்கூடிய நாளானது சரியில்லாத நாள்ல போய் வாங்கிடுவாங்க. அந்த மெஷின் வாங்கிட்டு வந்த நாள்ல இருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும். இந்த ஒரு ஹெவி மெஷின்ஸ், பெரிய தளவாடங்கள், பெரிய பெரிய ஒரு பிரிண்டிங் மிஷின்ஸ், ஒரு கட்டிங் மிஷின்ஸ், ஒரு வெல்டிங் மிஷின்ஸ், இந்த மாதிரி இரும்பு சம்பந்தமான பெரிய பெரிய தளவாட மிஷின்கள் வாங்கும் பொழுது அனுஷ நட்சத்திர நாளன்று, அனுராத நட்சத்திரம் என்று சொல்லுவார்கள். இந்த அனுஷ நட்சத்திர நாளன்று சிவன் கோவில்ல போயிட்டு அந்த வில்வ இலையால ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்க மெஷின் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் புதுசா என்னன்னு நீங்க மெஷின் வாங்குற மாதிரி வரும். இருக்க டெவலப்மெண்ட் கிடைக்கும், லாபம் அதிகரிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஆಮೇಲೆ இந்த ஹோட்டல் பீப்புள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மெட்டல் வானல் இருக்குல்ல, பெரிய வானல், அந்த இட்லிக்கெல்லாம் வானல்ல செய்ய முடியாது. இது வந்து வடை சுடுறதுக்கு மட்டும் தான், வடை கடை சுடுறதுக்கு, இதுக்கு மட்டன் கிட்டன் சிக்கன் அப்படி ஃப்ரை பண்றது போறதுக்கு வரதுக்கு அந்த இரும்பு வானல். அங்க ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரொம்ப அப்படியே லாஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா கரெக்டா அனுராத நட்சத்திர நாள், அனுஷ நட்சத்திர நாள்ல போயிட்டு ஒரு சின்னதா ஒரு வானல் ஒண்ணு வாங்கிட்டு நல்ல நேரமா பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு வச்சு முதல்ல அதுல ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு பண்ணா அதுல இருந்து வரும் பாருங்க வியாபாரம். ஆஹா, அதுல செய்யற எல்லா ஃபுட்டுமே சேல் ஆயிட்டே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. Every people dream that they have to be the achiever to get the name and fame. They do lot of things. Some people go and work as an employee. Some people own their own business. It may be business of anything. Where the machineries is a part of your business, you need to definitely see this episode because we are giving a wonderful tips to follow. Machineries, it may be the steel or iron machineries or Xerox machinery or printing machinery or the tailoring machinery or the hotels where you have the tawas or anything as such machineries where you cook the food. So these machineries you have to get on a particular day, that is Anuradha Nakshatra or Anusha Nakshatra. On this day what you have to do, you have to go to the Shiva temple. You have this bilpatra, right? With the bilpatra you have to offer your puja. After coming from the temple you have to go purchase the machineries, keep in your place and start your business. By doing this, definitely you will have a profit, whether it may be tailoring, whether it may be hotel, whether it may be any machineries or printing press or Xerox. Every job or every business you will have a very good profit. सुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये
सहस्रशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर உலகிலே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் மவ சிவ யூனிவர்சல் கான்செப்ட் என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் A.S. மகாஸ்ரீ ராஜன். எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் மவ சிவ டாக்டர் A.S. மகாஸ்ரீ ராஜன். மவ சிவ டாக்டர் A.S. மகாஸ்ரீ ராஜன் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் சென்னை, சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, பாண்டிச்சேரி, வேலூர், பெங்களூர் மற்றும் ஸ்ரீலங்கா விஜயம் செய்கிறார். For appointments contact +91 73 73 74 0027 9578 04 0027. மகாஸ்ரீ ராஜன் அவர்களை வாட்ஸ்அப், ஜிமெயில், ஸ்கைப் மற்றும் கொரியர் மூலமாகவும் தொடர்பு கொண்டு சிறப்படையலாம். For appointments 9 a.m. to 6 p.m. contact +91 73 73 74 0027 73 73 75 0027 9578 04 0027 984595 9027. வெல்கம் பேக் டு கோல்ட் டைம் இன் பீஸ் லைவ். வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்கம்மா, யார் பத்தி கேட்கணும்? ஹஸ்பண்ட் பத்தி. ஹஸ்பண்ட் பத்தி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி ஹஸ்பண்ட் இருக்கீங்க? பேர் என்ன? ஹரிஷ் குமார். ஹரிஷ் குமார். ஆர் ஹரிஷ் குமார். ஓகே, ஆர் ஹரிஷ் குமார். டேட் ஆஃப் பர்த் 9/8/8 1975. 1975. Sorry, the 7. Date is 7. Sorry. Okay, 7/8. Yeah. Okay, 7/8/1975. Okay, blood group? Blood group 3. Door facing? Door east. East facing. Sir, என்ன பண்றாரு மேம்? இப்போ ரீசெண்டா வேலை விட்டாச்சு. ரீசெண்டா மீன்ஸ் 6 months ஆகுது. பட் எங்க இன்டர்வியூ பண்ணாலும் பட் இதா இல்ல. He's not getting the letter, appointment letter. நீங்க என்ன பண்றீங்கம்மா? நீங்க நான் பியூட்டிஷியன். ஓகே, உங்க பேர் என்னம்மா? ஜோதி. ஜோதி. ஓகே ஓகே. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது உங்களுக்கு? 15 years ஆகுதுங்க. 15 வருஷம் ஆகுது. ஓகே, எத்தனை குழந்தைங்க இருக்காங்கம்மா? 2 kids. 2 kids. Boys. ரைட். என்ன இவரை பத்தி கேட்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? ஜாப் ப்ராப்பரான ஒரு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. அது எப்படி இருக்கோ, இப்போ நீங்க தான் இப்போ டேட் ஆஃப் பர்த்ல சொல்லிருக்கேன், எப்படி இருக்கும்னு நீங்க சொன்னாக்க எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஓகே, சோ இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பர்த் பிளேஸ்ல இருக்க கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. ஓகே. பர்த் பிளேஸை விட்டு மினிமம் ஒரு 60 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வெளியில வேலைக்கு போனா மட்டும்தான் டெவலப்மெண்ட் கிடைக்கும். ஓகே. ஃபாதர் மதர் கொடுத்த ப்ராப்பர்ட்டில இருந்தாருன்னா கண்டிப்பா வந்து எந்த விதமான வேலைகளும் ஆகாது. ஃபாதர் மதர் கொடுத்த ப்ராப்பர்ட்டில ஹோட்டல் வச்சா கூட என்னன்னு கேட்டா 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா 7ல போய் 7ஆம் நம்பர்ல பிறந்திருக்காரு. ஓகே. அதே மாதிரி என்ன கேட்டீங்கன்னா, அவங்க வந்து என்னன்னு கேட்டா ஏதோ பணம் கொடுத்து சரி ஏதோ ஒன்று பண்டிகோ போவா பண்டிகோ ஏதோ பிசினஸ் அது பண்ணுன்னு சொன்னாலும் எல்லா காசும் போயிருமா. இவரே உளுந்து எந்திரிச்சு மேல வரணும். இதை அண்ணன் கொடுத்தாரு, அக்கா கொடுத்தாங்க, மாமா கொடுத்தாங்க, மாமியா கொடுத்தாங்கன்னு சொல்லி வாங்கி பண்ணாருன்னா டோட்டல் எல்லாம் இருக்கிறதெல்லாம் போயிடும். நீங்க தான் அவருக்கு வந்து என்ன இருக்கிறதெல்லாம் அவங்க ஃபேமிலியே எல்லாம் வாங்கியாச்சு. எல்லாம் வச்சு விட்டுருங்க. அவ்வளவுதான். போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோட கூட்டு வந்துருங்க, வெளியில கூட்டு வந்துருங்க. ரைட்டா? சோ அதனால இந்த வருஷம் கூட கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் இந்த 2020 கூட நார்மலா தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் தூரமா அனுப்பிச்சு விடுங்க வேலைக்கு. பக்கமா இருக்கிறது இட் வில் நாட் ஒர்க் இட் அவுட். ஆனா இருந்தாலும் சொன்னாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோச்சிங் வேண்டாம். எம்ஏ மேல தண்ணி கொட்டின மாதிரி கேக்குறது இல்ல. இல்ல போய் இன்டர்வியூக்கு போயிட்டு வராருங்க. பட் ஆனா அது ஆகல. நான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அனுப்பிக்கிறாங்க. பட் அது ஒரு ஆக்டிவ் இல்லைங்க. மசமசன் மந்திரிச்சுட்ட கோழியாட்டமே இருப்பாரு. வேலை கொடுத்தாதானே வேலை செய்யறதுக்கு இன்டர்வியூ போறாங்க. பட் ஆனா அந்த இன்டர்வியூல அவங்க செலக்ட் பண்ணாதானே வேலை செய்ய முடியும். அல்ல he saying generally அவர் என்னன்னு ஆப்சென்ட் ஆஃப் மைண்ட்லயே இருப்பாருமா. எப்ப பாருங்க ஆப்சென்ட் ஆஃப் மைண்ட்ல ஏதோ ஒன்று யோசனை பண்ணி ஏங்க புறப்படுங்க அப்படின்னு நான் புறப்படுறேன். கம்முன்னு அப்படியே உட்காந்துட்டே இருப்பாரு. நோவு அந்த கோழியாட்டு உட்காந்து இருப்பேன். ஏன் புறப்படுறேன் அவ்வளவுதான்.
ஒரு ஆக்டிவா இதை செய்யணும் சொல்லாம வந்து இதை செய்யணும் அதை சொல்லணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இப்படி பண்ணணும் அதெல்லாம் பண்ண மாட்டாரு. ஆமா அதுவும் நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். கேளுங்க. அதுதான் சார் சொன்னாரு. அதுதான் கேட்டாங்க ரெண்டு குழந்தைங்க கேட்டாரு. இது சில விஷயங்கள் என்னன்னு இவரை வந்து நீங்க தனிமையில கொஞ்சம் விட்டாதான் வெளியில அனுப்பிச்சுடுங்க. வேற எங்கேயும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுடுங்க. போட்டுமே போயிட்டு தான் வரட்டுமே. எந்த நாட்டுக்கு அனுப்புறீங்க? அது அவரத்தான் டிசிஷன் பண்ணணும், நான் சொல்ல முடியாது. அதனால இவரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு கொஞ்சம் அனுப்புற மாதிரி இருக்கும். ரைட்டா? இவரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா சித்தி புத்தி கணபதி வழிபாடு அவசியமா? சித்தி புத்தி கணபதி வழிபாடு அவசியம். பண்ணுவாரா? சொல்லுங்க. பண்ண சொல்லுங்க. பண்ண சரியா இருக்கும். ரெண்டாவது ஸ்டார்ட் வித் என்னன்னு இவருக்கு அந்த ஹரிஷ் அப்படிங்கிற இது செட் ஆகாதுமா. இந்த HARI அப்படின்னு சொன்னாவே என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா பண்ணுவாங்க, ஆனா சம்டைம்ஸ் ராங்கா எல்லாமே போயிட்டே இருக்கும். அத வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ரிவ்யூ பண்ணி பாக்குறதுக்கு பல வருஷம் ஆயிடும். அண்டர்ஸ்டாண்டிங்களா? அதனால பேர்ல வந்து கண்டிப்பா மாற்றங்கள் வேணும். நியூமராலஜி பிரகாரம் மாற்றங்கள் செய்யற மாதிரி தான் வரும். ஓகே, வேற யார் கேக்குறீங்க? என் பையன் பேரு ஜெயசூர்யா. 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 Date of birth 17/11/2004. Blood group தெரியாது. டைமிங்ஸ் வந்து மார்னிங் 10:59. இவர் என்ன பண்றாருமா? 10th படிக்கிறாரு. என்ன கேக்குறீங்க இவரை பொறுத்த வரைக்கும்? ஸ்டடீஸ் தான் கேக்குறேன். ஆமா. பிகாஸ் அவன் படிக்கிறான் பட் மறந்து போறான். அதுதான் இப்போ அந்த டைம்ல கேட்கும்போது ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லிடுறான். பட் ஒரு 2-3 டேஸ் ஆயிட்ட பிறகு திரும்ப குழம்பு வைக்கிறாங்க கசப்பா இருக்குது அப்படிங்கிற கதை தான். குழம்பு வைக்கிறாங்க கசப்பா இருக்குது அப்படிங்கிற கதை தான். சோ இவரை பொறுத்து நான் நினைக்கிறேன் அப்பா எப்படியோ அதே வழிதான். எதை பத்தியும் கவலைப்படுறது இல்ல. அவங்களுக்கு உண்டானது வேணும். நீ கடனை வாங்குறியோ வெளியில வாங்குறியோ வட்டிக்கு வாங்குறியோ வாசிக்கு வாங்குறியோ அது தெரியாது. அவங்களுக்கு உண்டானது வேணும், அவ்வளவுதான். இவரையே நினைக்கிறேன் நீங்க ஹாஸ்டல்ல போட்டு தான் படிக்க வச்சானு சுவாமி. வீட்டுல இருந்து படிக்க போனா மார்க்கின் மிகுதம் குறைஞ்சே தீரும். இப்ப சொல்லுங்க என்ன பண்ண போறீங்க? 10th மார்க்ஸ் வேணும். அதுதான் அவன் சொல்ற பேச்சு கேட்கணும். இன்னொன்னு மார்க்ஸ் எனக்கு இப்போ 10th இல்லையா, மெயின் இதுதான் மெயின் பேஸ்மெண்ட். புக்கை எடுத்தாருன்னா தூக்கம் இருக்கு. If you open the book மார்னிங் டைம் 5 o'clock னாக்கா 5 minutes ஆயிடும், half an hour அவனை எழுப்புறதே ஆயிடும். அதுதான் மெயின். அப்ப என்னென்ன மாதிரி பாட்டுலாம் பாடுவீங்க? சுப்ரபாதம் மாதிரி இருக்கு இல்லையா, என்னென்ன பாடுவீங்கன்னு கேட்டேன். இல்ல யூசுவலா எழுப்பினே தான் இருப்போம். ஏஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு. சோ இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் பிறந்தது வந்து 8ஆம் நம்பர்ல பிறந்திருக்காருமா. அப்ப அந்த சூரியனோட சாரத்துல பேர் கொடுக்க கூடாது. ஏன்னா JAYங்கிறது எல்லாமே சூரியனா இருக்கு. அப்ப இருந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்து கண் சம்பந்தமான ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கண்ணாடி போடுற மாதிரி வரும். கூடவே மெமரி பவர் லாஸ் ஆயிட்டே இருக்குமா. என்ன ஆப்ஷன் கொடுக்கலாம்? அதுக்கு ஆப்ஷன் அப்படின்னா என்னன்னா அதுக்கு நீங்க ஜாதகம்லாம் கொண்டாடணும். கொண்டாந்து அதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜெயசூர்யாக்கு முன்னாடி வேற சின்ன ப்ரிஃபிக்ஸ்ல ஒரு பேர் வர மாதிரி வரும். அதுக்கு it takes some time ஆகும். ஓகே, நீங்களே ஜாதகம் எழுதி கொடுத்துறீங்களா? ஓகே. சோ இவ பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு முறை நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் போட்ட சொல்லுங்கம்மா. ஓகே. தமிழ்நாடு நாமக்கல் ஆஞ்சநேயர் டெம்பிள் போயிட்டு ஆல் உயர மாலை போட்டு சொல்லுங்க. ஒரு நார்மல் ஆயிருவாரு. புரியுதா? ஆனா இவர் ஸ்கூலுக்கு போகும்போது பரீட்சைக்கு போகும்போது நீங்க முன்னாடி வந்து நிக்க கூடாது. ஓகே. ரூமுக்குள்ள இருந்துட்டு போயிட்டு சூர்யா ரைட் அப்படின்னு சொல்லிடணும். வெளியில போகும்போது உங்க கையில இருந்து காசு எதுவும் கொடுக்க கூடாது. கவர்ல போட்டு வச்சிருந்தோம், சூர்யா அங்க டேபிள் மேல இருக்கு பாத்துக்கோ அப்படியே சொல்லிடணும். அது மாதிரி பண்ணா இவருக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. சரி. பரீட்சைக்கு போகும்போது ப்ளூ கலர் பேண்ட் போட்டு போக சொல்லுங்க. இல்ல ஸ்கூல் யூனிஃபார்மே ப்ளூ தான். ரொம்ப நல்லா ஜப்சிட்டா வாங்க. ரைட்டா? அதே மாதிரி முக்கியமான பரீட்சைக்கு போகும்போதெல்லாம் என்ன நினைக்கல லெமன் சாதம், கதம்ப சாதம். கதம்ப சாதம் என்னது? ஒரு 10 விதமான காய்கறி போட்டு பழைய மாதிரி பண்ணி கொடுத்துடணும். ஓகே. சாப்பிட்டு பசங்க நல்லா இருக்கும் எக்ஸாம் டைம்ல. எஸ். ஓகே. புரியுது இல்லையா? புரிஞ்சுச்சு. அதே மாதிரி எக்ஸாம் டைம்ல இவருக்கு என்னன்னு கேட்டேன்னா பாக்கெட்ல ஒரு ஜாதிக்காய் ஒன்னு போட்டு அனுப்பிச்சு விடுங்க. சரி. ஜாதிக்காய். ஓகே. ஓகே. டன். வணக்கம். Thank you. Thank you. மவ சிவ டாக்டர் AS மகாஸ்ரீ ராஜன் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை பெங்களூரு விஜயம் செய்கிறார். For appointment, contact +91 737374 0027 9845959027. Our address Tirumala Facing Apartment F7
First floor, Akshaya Nagar, Elena Halli, near DLF New City, Corporation Bank, Safari Supermarket, Banargata Main Road, Bangalore. Our WhatsApp number +91 737374 0027 9578 040027. Our email address msrgoldtime27@gmail.com. For appointments 9 a.m. to 6 p.m. contact +91 737374 0027 737375 0027 9578 040027 9845959027. வெல்கம் பேக் ஒன்ஸ் அகைன். வணக்கம்ப்பா. வணக்கம் மேடம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். யார் பத்தி கேட்கணும்? எங்கள் அண்ணனை பற்றி மேடம். அண்ணன் பேர் என்னம்மா? சதீஷ்குமார். சதீஷ் குமார். ஆ. டேட் ஆஃப் பர்த் 10/9/1986. 1986. ஆ. பிளட் குரூப்? பிளட் குரூப் தெரியாது மேடம். டோர் ஃபேஸிங்? வடக்கு, நார்த். நார்த். ஓகே. என்ன பண்றாங்க மிஸ்டர் சதீஷ் குமார்? டிராவல்ஸ் வச்சு நடத்துறாங்க, கார் டிரைவர். கார் டிரைவர். அவங்க ஓன் பிசினஸா இல்ல ஓன் பிசினஸ்? ஓன் பிசினஸ். சோ என்ன கேட்கணும் அண்ணா பத்தி? அண்ணனை பற்றி என்ன கேட்கணும்னா, அவங்களுக்கு கல்யாணம் தடையாயிட்டே போகுது, தடங்கள். ஓகே. ஜாதகம் நிறைய பார்க்குறோம், கிட்டத்தட்ட ஒரு 5 years ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், ஆனால் கல்யாணம் நடக்கவே மாட்டேங்குது. யார் கேட்டால் டிரைவர்னு சொல்லிட்டு தட்டி கழிக்கிறாங்க. ஓகே. அப்புறம் கொஞ்சம் அண்ணனுக்கு குடிப்பழக்கம் இருக்குது, அதனால கொஞ்சம் ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம். இது எப்போ கொஞ்சம் கிளியர் ஆகணும்? ஆமாம், கண்டினியூஸாக. குடிமகனே சண்டைகிட்ட போடுறாரு கண்டிப்பா. சதீஷ்குமார் பானான் 19/1986 பிறந்திருக்காருங்க. இவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன 4 லவ் கட் ஆயிட்டு தான் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகும் சுவாமி. 4 லவ் கட் ஆயிடுச்சு. இப்போ பக்கமா கூட என்னன்னு கேட்டீங்கன்னா 2015 ஒரு லவ் கட் ஆனிச்சு. தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். ஆமா, அந்த டிப்ரெஷன்ல தான் என்னன்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி தேவையில்லாத அன்வான்ட் ஆக்டிவிட்டிஸ்ல போறது. ஆனா காலையில பாத்தீங்கன்னா ரொம்ப சாப்பிட்டா அருமையான ஆள், அப்படி சாமி கிமி குப்புறதுன்னா பட்டு அடிக்கிறதுன்னா எல்லாம் கரெக்டா இருக்கு. சாயங்காலம் பாத்தீங்கன்னா ருத்ர தாண்டவ குட்டிமகனே அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. எக்ஸ்ட்ரீம் போறதையும் போட்டு சாப்பிட்டுன்னு விட்டுருங்க, கேட்க கூடாது. ஏன் இவ்வளவு சாப்பிட்டா அப்படிலாம் கேட்க கூடாது. ஏன் நீ கம்மியா சாப்பிட்ட அப்படிங்கிறோம். இவங்களெல்லாம் இப்படிதான் இன்டைரக்டா பேசலாம். டிரைவர் ஏன் சொல்றீங்க? கார் பையிங் அண்ட் செல்லிங் அப்படி மாத்திக்கோங்க. கார் பையிங் அண்ட் செல்லிங் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படி சொன்னா போட்டு கிடைக்குது. இருந்தாலும் நமக்குன்னு சில ஒழுக்கம் இருக்கு இல்லையா? இப்ப நாம வந்து ஒரு குடிகாரனுக்கு வந்து நம்ம பொண்ணு கொடுத்துருமா? நம்ம 2 பக்கம் யோசனை பண்ணி தானே பார்க்கணும். அதனால இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் திருமணம் ஆகிறதும் கஷ்டம் தான் கொஞ்சம். 2021 வரணும். 2020 பண்ணீங்கனாலும் என்னன்னு கேட்டா அந்த அளவுக்கு சிறப்பு இருக்காது. தாடி விட்டுருக்காரா? தாடி வச்சிருக்காரா? வச்சு விட்டுருங்க. ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு வரணுங்க. இவரு ராமேஸ்வரம் போயிட்டு திலக்கோமம் பண்ணிட்டு வரணும். ஓகே சாமி. போயிட்டு வந்தா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆவாரு. வேற ஏதாவது பரிகாரம் ஆச்சு? வேற பரிகாரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு கிழக்கு பார்த்து உட்கார வச்சு பூத்து கும்பளிக்காய் வெள்ளை பூசணிக்காயை வந்து 6 பாகமா வெட்டணும். 6 பாகமா வெட்டி அதுல பூரா எல்லாம் கருப்பு தடவணும், மை மாதிரி தடவணும். தடவிட்டு ஒவ்வொன்றும் கருப்பு துணியில சுத்தணும். சுத்திட்டு அதெல்லாம் ஒட்டுக்கா வச்சு ஒரு கருப்பு துணியில டைப் பண்ணணும். வச்சுட்டு இவரை தலையை சுத்தணும். கிளாக் வைஸ்ல 3 times, ஆன்டி கிளாக் வைஸ்ல 3 times, தலையில இருந்து கால் வரைக்கும் 7 முறை சுத்தணும். சுத்திட்டு அதை கொண்டு போய் வந்து பரியல் கிரவுண்ட்ல போடணும். ஓகே சாமி. அதை செஞ்ச கொஞ்சம் கண்ட்ரோல் ஆவாரு. ஓகே. இவரை பிடிச்சது கொஞ்சம் குறையும். அங்க தொழில டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ஏதாச்சும்? ஏங்க, கண்ணாடி ஃபுல்லும் அழுக்கா இருக்கும் போது எப்படி பார்வை தெரியும்? இப்ப நான் கொடுத்தது கண்ணாடி கழுவுறதுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே சாமி. அந்த பார்வை நல்லா தெரிஞ்சாதான் நீங்க ஒர்க் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்க ஸ்டெப்பா தான் பண்ண முடியும். ஒரே நாள்ல எல்லாமே நீங்க பண்ண முடியாது சுவாமி. அதனால முதல்ல ஒர்க் பண்ணணும், ஒரு திருமணம் நடக்கணும், இந்த தேவையில்லாதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா குறைஞ்சிடும். ஓகே. அவரே குறைச்சிக்குவாரு, ஒன்றும் கவலை பண்ணுங்க அவசியமே கிடையாது. ஓகே சார். புரியுதா? 2வது என்னன்னு கேட்டா, அந்த சதீஷ்ங்கிற பேரே செட் ஆகாதுங்க.
மூஞ்சில அந்த சிரிப்பு கலையே இருக்காதுங்க. எப்போ பாருங்க என்னன்னு என்ன இடிச்சு வச்ச விதா மாதிரியே தான் இருக்கும். ஸ்மைல் வராது. இப்போ உங்களுக்குலாம் எப்படி ஸ்மைல் வருது சொல்லுங்க பாக்கலாம். ஸ்மைல் பண்றது இல்ல அவங்க. அவர் ஸ்மைல் பண்றதுக்கு காசு கேட்பா அப்படி. சொல்லல கொஞ்சம் பேர்லயும் கொஞ்சம் மாற்றம் செய்யணும். ரைட்டா? இந்த கோயிலுக்குலாம் கொஞ்சம் போயிட்டு சொல்லுங்க. சொன்ன பரிகாரத்தை பண்ண சொல்லுங்க. ஓகே சாமி. பண்றீங்க திருந்துறாரு உங்க அண்ணன். ஓகே சாமி. டன். Thank you. தேங்க் யூ. India's #1 specialist and genius in Vastu, Chronology, Chronotypology, Namology, Numerology, Gemology, A.S. Mahashri Rajan has given number of tips. From past 25 years, he has a experience. Basically, he is a civil engineer, but he has done MPhil psychology. இன்னைக்கு கூட ஒரு டிப்ஸ் இருக்கு. நிறைய பேர் என்ன கேக்குறாரு சொன்னா, இந்த 8 born, 17 born, 26 born அந்த நம்பர்ல யாரு அந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கோ, இல்லைன்னா யாருக்கு 7.5 இருக்கோ, இல்ல லக்னத்திலே சனி இருக்கோ, அந்த தோஷம் போகணும் சொன்னா என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரோப் இல்லைன்னா சாக் பிஸ்ட்ல 8 நம்பர், எங்கே பால்கனி இருந்தா பால்கனில ரொம்ப ஸ்பேஷியஸ் இடம் வேணும், அந்த இடத்துல 8 மாதிரி இப்படி ரோப்ல பண்ணலாம், இல்ல சாக் பீஸ்ல பண்ணலாம். பண்ணிட்ட அப்புறமும் நீங்க அது மேலே 17 டைம்ஸ் வாக் பண்ணணும். சொன்னா இப்படி இருந்தா இப்படி ஒரு ரவுண்ட் ஆச்சு இல்லையா? இதே மாதிரி 17 டைம்ஸ் நீங்க ரவுண்ட் பண்ணணும். 48 டேஸ் நீங்க இப்படி பண்ணணும். இப்படி பண்ணா உங்களுக்கு அந்த சனி தோஷம் சொல்றாரு இல்லையா, 7.5 தோஷம், இல்ல 8 எஃபெக்ட், 26 எஃபெக்ட், 17 எஃபெக்ட், பான் எஃபெக்ட் அது வரக்கூடாது சொன்னா இப்படி பண்ணா உங்களுக்கு நல்லது. இப்படியே நீங்க 48 டேஸ் 17 டைம்ஸ் நீங்க பண்ணா ரொம்ப நல்லது. பண்ண பாருங்க, எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. So wishing you all the best. ஒரு முறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் #1 ஜீனியஸ் மவ சிவ டாக்டர் A.S. மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். Empire of Numerologist, world famous Mava Shiva Dr. A.S. Mahashri Rajan. Our Skype ID a.s.mahashri.rajan@gmail.com. வாரம் ஒரு முறை டாக்டர் A.S. மகாஸ்ரீ ராஜன் அவர்கள் நமது யூடியூப் சேனலில் நேரலை வழங்க உள்ளார். மேலும் விவரங்களுக்கு +91 737374 0027 9578 04 0027 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். மவ சிவ டாக்டர் A.S. மகாஸ்ரீ ராஜன் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் சென்னை, சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, பாண்டிச்சேரி, வேலூர், பெங்களூர் மற்றும் ஸ்ரீலங்கா விஜயம் செய்கிறார். For appointments contact +91 73 73 74 0027 9578 04 0027. Our address 56 upstairs near Bharati Supermarket, Hastambatti, Salem 636007, Tamil Nadu, South India. For appointments 9 a.m. to 6 p.m. contact +91 73 73 74 0027 73 73 75 0027 9578 04 0027 984595 9027. You can follow Dr. A.S. Mahashri Rajan on Facebook, ShareChat and Instagram. Our ID A.S. Mahashri Rajan. For more information, download our app Mahashri Rajan from Play Store. To watch our latest videos, subscribe our YouTube channel Mahashri Rajan space A.S and
MSR space Vision space Gold Time. Press the bell icon to get notifications. Do like, share and comment our YouTube videos. Visit our website www.goldtime27.com. நிறைய பேர் பேரண்ட்ஸ் ஸ்டடீஸ் பத்தி கேட்கிறார், குழந்தை நல்லபடி படிக்கணும், நல்ல மார்க்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு. இது ஸ்டடி பிரமிட் ஃப்ரம் கோல்ட் டைம் இன் பீஸ்ஃபுல் லைஃப். இந்த ஸ்டடி பிரமிட் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் பிரமிட். ஏன் சொன்னா இங்கே மவா சிவா இருக்கு, இன்னும் 3 சைடுல 3 சைடுல சக்ரா இருக்கு, வெரி பவர்ஃபுல் சக்ராஸ். இது என்ன பண்ணுன்னு சொன்னா குழந்தை படிக்கும் போது இப்படி பேண்ட் போட்டுட்டு அது தலையில வச்சுட்டு நீங்க படிச்சா என்ன ஆகுறது சொன்னா நீங்க படிக்கும் போது எல்லா மெமரி அப்படியே கிராஸ்ப் ஆகும். அப்புறமா நீங்க எக்ஸாம் எழுத போற டைம்ல என்ன ஆகும் சொன்னா இப்போ நீங்க 50 மார்க்ஸ் எடுத்தா இது போட்டுட்டு நீங்க படிச்சா 50 + 20 இது 20 மார்க்ஸ் அதிகமா கொடுக்கும். ஸோ 50 + 20 70. உங்களுக்கு 70 மார்க்ஸ் வர சொன்னா இது 20 மோர் ஆட் பண்ணும். ஸோ 90 மார்க்ஸ். ஸோ இப்படியே நிறைய குழந்தை பார்த்துட்டு போட்டுட்டு நிறைய மார்க்ஸ் வந்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கூட கொடுக்குறாரு. அதுதான் இப்போ நிறைய எல்லா குழந்தை கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம்ல இது பத்தி பேசுறாரு. ஸோ கீப் வாட்சிங் யுவர் ஃபேவரட் ப்ரோக்ராம். இது வேணும் சொன்னா 7373740027 இந்த நம்பர் நீங்க கால் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். கீப் வாட்சிங் யுவர் ஃபேவரட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் எபிசோட் மீட் பண்ணலாம். டில் தென் தட் வணக்கம். என்ன நேர்களே, இப்போ ஒரு சிலர் எனக்கு என்ன பொண்ணு பார்க்க போவாங்க, இது மாதிரி பொண்ணே கிடைக்கல மாப்பிள்ளையே கிடைக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன இது பண்ணிட்டு இருப்பாங்க. அஸ்த நட்சத்திர நாள் என்று என்னன்னு கேட்டீங்கன்னா அம்பாளை வணங்கி விட்டு ஒரு பெண் பார்க்க சென்றால் கண்டிப்பாக அவருக்கு திருமணம் நடக்கும். அஸ்தம் நட்சத்திர நாள் என்று அம்பாளை வணங்கி விட்டு பெண் பார்க்க படலம் சென்றால் கண்டிப்பாக பெண் கிடைச்சே தீரும்னு சொல்லிட்டு கணக்கு இருக்கு. கிருஷ்ணர் என்னன்னு கேட்டா அஸ்த நட்சத்திர நாள்ல அம்பாளை வணங்கினதுனாலதான் என்னன்னு கேட்டீங்கன்னா சத்யபாமாவை கல்யாணம் பண்ணார் அப்படிங்கிற சில சாஸ்திரங்கள் இருக்கு. அதனால நிறைய பேர் என்னன்னு கேட்டா என்னங்க பொண்ணே கிடைக்க மாட்டேது, நாங்களும் போய் ஊரா சுத்தி 5 வருஷமா தொலைவரோம் ஒன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவார்கள். அதனால இந்த அஸ்த நட்சத்திர நாள்ல நீங்க ட்ரை பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களுக்கு பொண்ணு கிடைக்கும். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்ஜினியர் AS மகாராஜன். நன்றி, வணக்கம்.